ஸோ கம்பேரிசன் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் மலையாள சினிமா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நான் அல்ல போதுமானவன். ஆடியன்ஸ் வந்து ஒரு கம்பேரிசன் வைக்கிறாங்களே சார். விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், மலையாளத்துலேயும் பெரிய ஆக்டர்ஸ் தான். அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் இங்கே யாரும் இல்லை. ஓடவா விடுறாங்க. நான் மென்ஷன் பண்ண வேணான்னு இருக்கு எந்தெந்த படங்கள்ன்ட்டு. பட் ஆனால் அது அடியோடு காணாமல் போயிடுற அளவுக்குலாம் வந்து நிறைய போயிட்டு. பப்ளிக் டிசைட் பண்ணுறது தான் சினிமா. ஒரு அப்பா எப்படி இருக்கணும், ஒரு வீட்டில் ஒரு தம்பிங்கிற கேரக்டர் என்னவாக இருக்கணும், ஒவ்வொருத்தர் லிமிட் என்ன, அண்ணங்கிட்ட தம்பி எப்படி நடந்துக்கணும், அப்பா கிட்ட மகன் எப்படி நடந்துக்கணும். இன்றைக்கி வன்முறையாக இருக்குது, பிஸ்னஸாக இருக்குது, நெகட்டிவ் வைப்ரேஷன் நிறையா இருக்குது. எல்லா சின்ன படங்கள் ஓடுறதுக்கு ரிவ்யூவர்ஸ் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிவ்யூவர் தனிப்பட்ட விருப்புகளில் இந்த படம் சரியில்லைங்கிறதுனால ஆடியன்ஸ் அதை சரியில்லைன்னுலாம் சொன்னது கிடையாது. தமிழ் சினிமாங்கிறது நிறைய விஷயங்களுக்கு முன்னோடி. வேர்ல்டு மார்க்கெட்டோட காம்படேட்டிவாக இருக்கிறது தமிழ் சினிமா. ஸோ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூவை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தனிப்பட்ட ஒரு இதுவாக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ மனித உணர்வுகள் எல்லாருக்குள்ளேயும் ஒன்றா தான் இருந்தது. ஆனால் ஒரு சமூகத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு, ஒரு பேர் அவர் அந்த பேர் இருக்கிறதுக்காக அவரை நம்ம அவங்க அப்படின்னு சொல்கிறது இல்லையா. Hi, this is Deepika from Red Knoll. Inniki we have with us Habibi team. Vanakkam. First of all, a huge congratulations to the whole team because somewhere எப்போவுமே இந்த முஸ்லிம்ஸ் அப்படின்னாலே ஸ்டீரியோடைப் தான். எப்போவுமே வந்து ஒன்றுமே இல்லை, முஸ்லீம் ஃப்ரெண்ட் அப்படின்னாலே இந்த ரம்ஜான் ஒரு பக்ரீத் பிரியாணி, இல்லைனா வந்து படங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு பாய் கடை வச்சுருப்பாரு, இல்லைனா வந்து டெரரிஸ்டாக காட்டுறது. பட் சம்வேர் இது ஒரு ரூட் காட்டுறது வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ் சம்வேர் எங்களுக்கு வந்து அது ஒரு லேர்னிங், ஆஸ் ஆடியன்ஸாக எங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த கேள்வி, பிகாஸ் இந்த ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, முஸ்லீம் கேரக்டர்ஸ் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. சம்வேர் இது வந்து ஒரு அழகான ஒரு கோர், ஒரு அழகான ஒரு ரூட் காட்டும்போது அது பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ டு கிக் ஸ்டார்ட் வித் ஹபீபியிலேருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணேன். இன்னொரு ரிலீஜனுக்குள்ளே போய், நம்ம ஒரு ஹிந்துவாக இருந்து ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள்ளே போய், அது ஒரு மதங்கிற பேர் தானே தவிர கோட்பாடுகள்லாம் ஒன்றா தான் இருக்குது. நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், சாப்பாடு முறைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஹியூமன் பீயிங் தான் எல்லாமே. மதம்ங்கிறதோ ஜாதிங்கிறதோ அதெல்லாம் கடந்து அங்கே இருக்கிற ஆட்டிடியூடு வந்து எல்லாருக்குமே பொதுவானது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 400-500 இஸ்லாமியர்கள் தொழுற இடத்துல என்னை கொண்டு போய் ஃப்ரண்ட் ரோவில் உட்கார வச்சு நீங்கள் நமாஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. நமாஸ் தானே அது, தொழுங்க பண்ணுங்க, எப்படிங்க பண்ணுறதுன்னு அவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்து பண்ணுங்கன்னாங்க. ஹைடிங் ஷாட்டு, கேமரா எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க. என்ன இப்படி என்ன பண்ணுறது அப்படி அவங்கள பார்த்தேன். அவங்க ஒருத்தர் பண்ணுறாங்க, நான் பண்ணேன், ஏதோ எனக்கு வந்ததை பண்ணேன். எழுந்திருக்கும்போது யாருமே அதை கஸ்தூரி ராஜான்னு கண்டுபிடிக்கல. அவங்கவுங்க வந்து அதை முடிச்சுட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க, அதை ஹக் பண்ணாங்க. அப்படிங்கும்போது என்னென்னா அது ஒரு மனிதம், அவங்களுக்குள்ளே அது இருக்குது. நமக்குள்ளே எப்படி முருகன் இருக்கார், கிருஷ்ணர் இருக்காரோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே எல்லாம் இருக்கார். அது நமக்குள்ளேயும் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் அன்றைக்கி நிகழ்ந்தது அது. அதனால் ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை தான் அது, ஒரு வாழ்வியல். கண்டிப்பாக அந்த யதார்த்தமான வாழ்வியல், அதான் சொன்னேன். இப்போ இந்த ரூட் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு இருக்கும்போது, நான் மீதி பேர்கிட்ட நான் கேட்கணுன்னு இருந்தேன். லேர்னிங்னு ஒன்று இருக்கும்ல, அஃப்கோர்ஸ் இப்போ இவர் சொன்னார்ல நமாஸ் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ அவுட் திஸ் ஃபிலிம்னா எது? லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆக்டிங்கே லேர்னிங் தான் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் தான் எனக்கு இது. நம்ம இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதில்லை, ஆடிஷன் பண்ணியிருக்கேன். பட் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, ஏன்னா சார் ஃபுல்லாக கைட் பண்ணிட்டாங்க எனக்கு. ஆக்டிங்காக இருக்கட்டும், டப்பிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போது பேசுகிறது முதற்கண்ட எனக்கு வந்து அவர் கைடன்ஸில் இப்போதைக்கு ஆல் குட்டாக போயிட்டுருக்கு. சூப்பர். நீங்கள் எனக்கெல்லாம் கைட் பண்ணவே இல்லையா? யாரும் கைட் பண்ண முடியாது அப்படி நினச்சிக்கலாம். ஆல்டுகெதர் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபிலிம் கேரக்டர்ஸ் அதெல்லாம் தான் யோசித்தேன் மெயின்லி. இந்த ரிலீஜன் பண்ண போகிறேன் அந்த மாதிரிலாம் யோசிக்கலை. பட் ஐ வாஸ் ரியலி ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா learning every film, every work is learning experience. This is my first film, so I think
இட்ஸ் a big step for me. ஃபார் மீ தமிழில் பண்ண ஃபர்ஸ்ட் படம். ஸோ எனக்கு வந்து லாங்குவேஜ் தமிழ் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் யூஸ்வலி அவ்வளோ பேசுகிறதில்ல. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல். சின்ன வயசுலேருந்து படம் பார்ப்பேன் நிறையா. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வெல். ஆனால் அங்கே போயிட்டு அப்போ வந்து எனக்கு ஆக்சுவலி ஐ டோன்ட் ஹேவ் மச் டயலாக்ஸ் அந்த ஃபிலிம். ஸோ அப்போ வந்து அதெல்லாம் தெரியாது. ஸோ நான் வந்து டயலாக்ஸ் கற்றுக்கணும் அதெல்லாம் அவ்வளோதான். அது எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. தமிழில் போனால் அந்த மாதிரி பேசணும் டக்குன்னு. எனக்கு மலையாளம் ஆக்சுவலி எனக்கு பேசும்போதே டங் ட்விஸ்ட் ஆகும் நிறையா. ஸோ வேற ஒரு லாங்குவேஜ் பேசும்போது அது கஷ்டமாக இருக்கும்னு அன்னைக்கு யோசித்தேன். அதர் தேன் தேட் எனக்கு அவ்வளோ இது இப்படி பண்ணும் அது இதுன்னு இல்லை. எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரேயர் சீன் மாதிரி ஏதோ குட்டியாக இருந்துச்சு. அழுகுற மாதிரி ஆமாம். எனக்கு வந்து கரெக்டாக அது பண்ண தெரியாது. ஆனால் ஐ யூஸ் டு see மை ஃப்ரெண்ட்ஸ் doing it. ஸோ அதனால எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் தெரியும். ஆர்டர் எல்லாம் தெரியாது. பட் ஐ வாஸ் யூஸ் டு இட். ஸோ எனக்கு வந்து நான் பார்த்த விஷயங்க தான் இருந்துச்சு. புதுசாக ஷூட்டில் ஐ ஹேட் நியூ எக்ஸ்பீரியன்சஸ் டூயிங் இட். அண்ட் எங்களுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டி இந்த மாதிரி படம் பண்ணதுனால வி வேர் லைக் டூயிங் இட் இன் அ வில்லேஜ். அதனால வி டோன்ட் ஹாவ் மச் ஃபெசிலிட்டிஸ் தேர். நம்மளால் முடியாது. இவ்வளோ தூரம் போகிற அவ்வளோ ரொம்ப குட்டியான இடம் அங்கே போய் கேரவன் போடுறது அதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அந்த டைமில் தேர் ஆர் டேஸ் தட் நான் மார்னிங்கில் வாஷ்ரூம் போயிட்டு நெக்ஸ்ட் ஐ வில் கோ பை ஆஃப்டர் பேக்கப் தான் ஐ வில் கோ. ஸோ இட்ஸ் நாட் சொல்லும்போது இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். ஆனால் லைக் வி டோன்ட் டூ இட் டெய்லி. புரியுது. ஸோ அதெல்லாம் அப்படி பண்ணதுனால ஐ ஸ்டார்டட் அட்ஜஸ்டிங். ஸோ இப்போ லைஃப்பில் வந்து அது பார்க்கும்போது இட் வாஸ் அ நம்ம எல்லாம் வி ஆர் லைக் லேர்னிங் ஃப்ரம் லிட்டில் திங்ஸில். எனக்கு இந்த கேரக்டருக்கு இந்த நமாஸ் பண்ணுற ஒரு சீன் இருந்துச்சு, அது அங்கே படித்தது. அண்ட் தறி என்ன சொல்கிறது கைத்தறி அது பண்ண ஒரு சீன் இருக்குது. ஸோ அதுவும் எப்படி கை யூஸ் பண்ணி கால் யூஸ் பண்ணி எப்படி அதை பண்ணணும் அப்படின்ட்டு. யா தட் வாஸ் a நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அது வாட் இட் இஸ்ன்னு. ஸோ அங்கே தான் அது பார்த்ததும் லைக் அந்த பிளேஸ் அண்ட் நம்ம அதுக்கு உட்கார ஒரு பொசிஷன் இருக்குது. ஸோ அது அண்ட் மோரோவர் நானும் சொல்கிற மாட்டேன், இது என்னுடையும் ஃபர்ஸ்ட் மூவி தமிழ். அண்ட் நிறைய இந்த செட்டில் நிறைய கற்றுக்கிட்டோம் அண்டர் த யூனோ கைடன்ஸ் ஆஃப் மீரா சார். நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஃபாஸ்ட்டாக நம்ம அந்த மாதிரியே பண்ணி கரெக்டாக டைமுக்கு எப்படி ரெடி ஆகி வரணும் நிறைய அதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். யா ஸ்வீட். ஓகே, இந்த கொஸ்டின் நான் எல்லாருக்கிட்டையுமே கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் ஹபிபி ட்ரெய்லர் கீழே பெரும்பாலும் நான் பார்த்த ஒரு சில கமெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் நாட் ஜஸ்ட் ஹபிபி, நிறைய படங்கள் ஏதான ஒன்று ஒரு ஃபீல் குட் படம் ரிலீஸ் ஆச்சுனாலே சம்வேர் நம்மளோட தமிழ் சினிமா வந்து மலையாளம் சினிமாவோட வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லைக் நம்ம தமிழ் சினிமாவில் கமர்ஷியலைஸ்ட் ஆகிடுச்சு, பெருசாக வந்து ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் வர மாட்டேங்குது. அப்படியே ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் வந்தாலுமே பெருசாக ஒரு சிலது தான் கிளிக் ஆகுது, ஒரு சிலதுலாம் கிளிக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருக்குது. ஸோ கம்பேரிசன் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் மலையாள சினிமா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நான் தமிழ் சினிமாவை விட இன்னொன்று பெஸ்ட்டுன்னு நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அது சொல்லலாம், மலையாளத்தில் நல்ல கதைகள் வருது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் தமிழில் வரலையா என்ன? சமீபத்தில் வந்த படங்கள் பாருங்க, சிறை, டூரிஸ்ட் ஃபேமிலி, இன்னும் எவ்வளோ இப்போ தாய்க்கிழவி. அது அவங்க கலாச்சாரத்துக்கு அது கதை, என்னுடைய கலாச்சாரத்துக்கு இது கதை. அதனால் ஒன்றை தாழ்த்தி ஒன்றை குறைச்சி கிடையாது. தமிழ் சினிமாங்கிறது நிறைய விஷயங்களுக்கு முன்னோடி, இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்டோட காம்படிட்டிவாக இருக்கிறது தமிழ் சினிமா. இப்போ கமர்ஷியல் சினிமாஸ் மலையாளத்தில் வரலையா என்ன? இப்போ நிறைய வருது. திருஷ்யமன்னு 4 வரைக்கும் போயிடுச்சு, அது மறுக்க முடியாது. பட்டு கமர்ஷியல் சினிமாஸ் நிறைய அங்கேயும் வருது, இங்கேயும் வருது. அவங்கவுங்க மொழி அவங்களுக்கு சிறந்தது. அதுக்காக தமிழ் படத்தில் இல்லை சம்வேர் ஆடியன்ஸ் அந்த ஒரு கம்பேரிசன் வைக்கிறாங்களே சார். இப்போது ஈஸியாக வந்து தமிழ் ஆடியன்ஸ் வைக்க மாட்டாங்கம்மா கம்பேரிஷன். தமிழ் பீப்புள் இப்போயும் விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், சூர்யாவாகட்டும், தனுஷ் ஆகட்டும், எல்லாருமே மலையாளத்துலேயும் பெரிய ஆக்டர்ஸ் தான். ஆனால் அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் இங்கே யாரும் இல்லை, நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதேமாரி தெலுங்கில் எல்லார் படங்களும் ஓடுது, தெலுங்கில் இருக்கிற ஆக்டர்ஸை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. பிகாஸ் தமிழ்ங்கிறது ஒரு காலத்தில் வந்து நான் உதவி இயக்குனராக இருந்தப்போ இந்தியன் சினிமாவே தமிழ்நாட்டில் தான் இருந்தது. நான் பார்த்துருக்கேன்.
ஏவிஎம் ஸ்டுடியோவிலையோ, வாசு ஸ்டுடியோ, கோல்டன் ஸ்டுடியோ, ஷாமலா ஸ்டுடியோ, இவ்வளோ ஸ்டுடியோவிலையும் தர்மேந்திராவிலேருந்து அமிதாப் பச்சன்லேருந்து எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. இன்றைக்கும் எல்லாருக்குமே எங்கள் தெலுங்கு ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வீடுகள் இருக்குது. இப்போ நசீர் சார் இங்கே தான் இருந்தார். ஆக்சுவலாக இங்கே தான் அவர் இறந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்தியன் சினிமாவுக்கு எடுத்துக்காட்டு தமிழ் சினிமா தான். நான் பார்க்குறது எப்படி பார்க்குறேன்னா வந்து 2 விஷயம் அதில் வந்து என்னென்னா, மலையாளத்தில் முஸ்லீம்ஸ் படங்கள் அதிகமாக வர்றதுனால தமிழ் படத்தில் வரல, தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு படம் எல்லாம் சொல்கிறாங்க. அதுலேயே நிறைய கமெண்ட்ஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் மலையாளத்தில் வர மாதிரி இங்கே வரலங்கிறனால மேபி மலையாள சினிமா மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, மலையாளம் வந்து தமிழை விட இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான அப்ரோச்சஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போ நமக்கு மெஜாரிட்டி படங்கள் வந்து அங்கே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது புரியுது. ஃபேமிலி ஓரியன்டாக கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும். இப்போ அங்கே பத்மராஜன், லோகிததாஸ், எம்டி வாசனாயர், இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய உன்னியார் மாதிரியான ரைட்டர்ஸ் லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட் வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு லைஃப்பை வந்து அவங்க கொண்டு வந்துருவாங்க ஸ்க்ரீனில். மேபி அந்த லைஃப்பை அப்படியே இருக்கிறதுனால, ராவாக இருக்கிறதுனால, அது மலையாளம் பக்கமாக இருக்கிறதுனால நிறைய மலையாள படங்கள் ரீசெண்ட் டைமில் நிறைய படம் நம்ம ஊரில் நிறைய மலையாள படங்கள் பார்க்குறதுனால சொல்கிறப்ப நாங்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எப்படி சொல்லுவோம்னா, ஈரான் படம் மாதிரி இருக்கு எடுமோன்ட்டு. ஸோ அதனால் கூட அது காரணமாக இருக்கலாம் வந்து. இப்போ இந்த கேள்வியே வந்து சின்ஸ் நீங்கள் எல்லாம் ஆர்டிஸ்ட்னால நான் இப்படி கேட்கணுன்னு இருக்கேன். பிகாஸ் சம்வேர் இந்த கமெண்ட்ஸுமே வந்து நான் பார்த்துருக்கேன். ஏன் நம்ம ஊரில் வந்து ஆட்கள் இல்லையா? ஏன் மலையாளத்துலேருந்து வரணும்? மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ஏன் ஆக்ட்ரஸ் வராங்க? ஏன் அங்கேருந்து சூஸ் பண்ணுறாங்க? அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து பெரும்பாலும் சோஷியல் மீடியாவில் பேசப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நான் அதை தவிர்க்கு நான் முற்றிலும் கண்டிக்கிறேன். ஆர்ட்டுங்கிறது எந்த பவுண்டரியுமே இல்லாதது. ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் மலையாளி, தமிழ் அப்படிலாம் கிடையாது. ஆர்டிஸ்ட் ஆர்ட் அவ்வளோதான் வந்து. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அவள் பேர் தமிழரசின்னு டைட்டில் வச்சேன் வந்தேன். இப்போ நீங்கள் ஹபீபின்னு வச்சுருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு படத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் இருக்குது. இப்போ இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா சார் வந்து ஒரு அக்மார்க் தமிழர் தான் அவர் வந்து. இப்போ இந்த படத்துலையுமே ஒய்ஃப் கேரக்டர் நடித்தவங்க வந்து நிறைய பேர் வந்து தமிழ் நடிச்சுக்கிறாங்க. நம்ம அதை அப்படி பார்க்குறதே தவறுன்னு நான் சொல்கிறேன் வந்து. அது ஒரு படத்துக்கு வந்து தமிழர்கள் மட்டுமே வச்சு பண்ண முடியும். அப்போ மலையாளி கேட்கலாமா, நீங்கள் என்ன தமிழர்கள் மட்டுமே வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு படத்துக்கு என்ன தேவையோ நம்ம அதை செய்கிறோம். ஒரு படத்தோட வெற்றி அப்படின்னா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் இந்த கமர்ஷியல் அதெல்லாம் ஒரு பக்கம் இல்லாமல் இருந்தாலுமே ஆடியன்ஸோட வரவேற்பு அப்படின்னு தான் அது மேஜராக அதுதான் ஆனால் அந்த ஆடியன்ஸோட வரவேற்புக்கு நடுவில் இப்போ சம்வேர் இந்த ஒரு பொட்டிக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இந்த எல்லாருமே வந்து ரெவ்யூவர்ஸாக மாறிடுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் சம்வேர் அந்த ரெவ்யூஸ் வந்து முன்னெல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒரு படம் போய் பார்த்தாலுமே அது அவங்க பார்த்துட்டு நல்லா தானே இருக்குது, இதையே இப்படி திட்டியிருக்காங்க அப்படின்ற அளவுக்குலாம் கூட இப்போ இருக்கிற ஒரு சினாரியோவாக மாறி இருக்கு. ரிவ்யூ ஆக்சுவலாக வந்து என்னென்னா தமிழ் சினிமாவில் 2 மாதம் இருக்குது. நம்ம ரிவ்யூ தவிர்க்க முடியாது. நிறைய சின்ன இப்போ நீங்களே சொன்னீங்க இல்லையா, ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளார இப்போ என்னைய வெளியே சொல்கிறதுக்கு யார் சொல்கிறாங்கன்னா, ஸ்டார் வேல்யூ இல்லாத படங்களுக்கு ரிவ்யூஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ தமிழில் வந்து காலங்காலமாக வந்து நீங்கள் பராசக்தியிலேருந்து ஒருதலை ராகத்திலேருந்து எல்லா சின்ன படங்கள் ஓடுறதுக்கு ரிவ்யூவர்ஸ் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நல்ல படங்களுக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ரிவ்யூவர் தனிப்பட்ட விருப்புகளில் இந்த படம் சரியில்லைங்கிறதுனால ஆடியன்ஸ் அதை சரியில்லைன்னுலாம் சொன்னது கிடையாது. குப்பைன்னு சொன்ன எவ்வளோ நல்ல படங்கள்லாம் ஓடி இருக்கு, எவ்வளோ சூப்பர் ஆகா ஓகன்னு சொல்கிற படங்கள் சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடுது. ஸோ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூவை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தனிப்பட்ட ஒரு இதுவாக அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. நான் இதிலேருந்து கொஞ்சம் முரண்படுறோமா அதில். இன்றைக்கி வன்முறையாக இருக்குது மீடியாங்கிறது, பிஸ்னஸாக இருக்குது, நெகட்டிவ் வைப்ரேஷன் நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு 100, 150, 200, 300 பேருன்னு ராத்திரி பகலாக கஷ்டப்படுறோம். கடுமையான வட்டிக்கு பணம் வாங்கி ப்ரொடியூசர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இவ்வளவு பண்ணி ஏன் பிடிக்காத படம் எடுக்கிறீங்கன்னு கேட்கலாம். பட் ஒரு படம் எடுக்கணும், நல்ல படம் எடுக்கணும்னு தான் எல்லாரும் குப்பை படத்துலேருந்து சூப்பர் ஹிட் படத்துலேருந்து நல்ல படம் எடுக்கணுங்கிறது தான் எல்லாருடைய மோட்டிவும். அது ஒரு தொழில் படம் எடுக்கிறது. அது மாதிரி மீடியாக்களுமே என்னென்னா கொஞ்சம் ஒரு அந்த படத்தை பற்றி நல்லபடியாக சொல்லாட்டி கூட பரவாயில்ல, கெட்டபடியாக சொல்லணுங்கிறது அது சொல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ரத்தம் சிந்துறது, வாழ்வா சாவாங்கிற இடத்துல நின்று தான் அவன் ரிலீஸ் கொண்டு வந்து படத்தை கொடுக்குறான். அதை ஈஸியாக ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போகிறதுங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் தப்பாக சொல்லி ஓடிருக்கு, நிறைய படங்கள் ஓடிருக்கு. மீடியா சொன்னதுனால ஓடாமல் போன படங்கள்ங்கிறது இல்லவே இல்லை. எனக்கு கேட்டால் இது சரியில்லை இது சரியில்லைன்னு எல்லோரும் சொன்னால் கூட சரியான ஒரு படம் சரியான படமாக தான் வரும்.
அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணாமல், ஓ இதுலேயும் உழைப்பு இருக்குது, பலருடைய உழைப்பு இருக்குது, பல குடும்பங்கள் வாழுது அதை வச்சு. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் போஸ்டர் ஓட்டுறவன்லேருந்து பச காய்ச்சறவன் வரைக்கும் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கான். அத்தனை பேருடைய லைஃப்பும் அதில் பாதிக்கப்படுது. அப்படி இருந்தும் கூட அதனால் சினிமா ஒழிச்சிட முடியல, சினிமா ஒழிக்கப்படலை, வளர்ந்து தான் இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட தியேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் நிற்குது. மீடியாவால் சினிமாவை க்ளோஸ் பண்ண முடியாது. சினிமாவில் மீடியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நாமளும் வாழ்கிற ஒரு தொழிலை நம்மளும் கொஞ்சம் நேசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு. நல்லா சொல்லணும்னு யாரும் கட்டாயப்படுத்தலை. தேவையில்லாத விமர்சனங்கள் வைக்க தேவையில்லை. இந்த தேவையில்லாத விமர்சனங்கள்னால சம்டைம்ஸ் வந்து இப்போது படங்கள்ன்ட்டு இல்லை, நான் மென்ஷன் பண்ண வேணான்னு இருக்கேன் எந்தெந்த படங்கள்ன்ட்டு. பட் ஆனால் அது அடியோடு காணாமல் போயிடுற அளவுக்குலாம் வந்து நிறைய போயிட்டு, ஏன்ப்பா இது நல்லா தானே இருக்குது, ஓடிடியில் ரிலீஸ் ஆகிட்டு நிறைய பேர் அதை சொல்கிறாங்க, இது நல்லா தானே இருக்குது, இதையே திட்டினாங்க, இதையே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சினிமா பார்க்குறதுங்கிறது சூழ்நிலையை பொறுத்ததுமா. ஃப்ரெண்ட்ஸோடு மொத்தமாக போய் பார்ப்பாங்க, ஃபேமிலியோடு போய் பார்ப்பாங்க, தனியாக போய் ஒருத்தன் பொண்டாட்டியோடைய சண்டை போட்டுக்கிட்டு போய் உட்காந்து பார்ப்பான், சில பேர் சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தன் போய் உட்காந்து பார்ப்பான். ஓடிடிங்க பார்க்குறது டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன். அது பார்க்குற மூடை பொறுத்தது. ஆழ்ந்து அதையே பார்க்கலாம். தியேட்டர்லாம் என்கிட்ட ஒரு சவுண்டு, எங்கிட்ட ஒரு சவுண்டு, பாப்கார்னு அது இது அப்படின்னு வித்தியாசப்படலாம்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் வேறு பப்ளிக் டிசைட் பண்ணுறது தான் சினிமா. மீடியா டிசைட் பண்ணுறதோ நாம் டிசைட் பண்ணுறது கிடையாது. பொதுமக்கள் அவங்க தான் கடவுள். இதுக்கு ரசிகர்கள் தான் கடவுள். இந்த ஹபீபிக்கும் அவங்க தான் கடவுள். நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் லைக் ஃபிலிம் தியேட்டரில் வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது லைக் அவங்களுக்கு புரியும்ல, நல்ல சினிமானா கண்டிப்பாக நிறைய ஆடியன்ஸ் பார்ப்பேன், இல்லைன்னா லைக் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவலில். ஸோ அதுக்கு கண்டிப்பாக. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம இனிஷியலாக பேசின மாதிரி தான் ஹபீபி வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து உடைக்கிற அளவுக்கு வந்து இந்த படம் இருக்கும் அப்படின்ட்டு நான் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். பிஃபோர் வி மைண்ட் அப் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? புது எக்ஸ்பீரியன்ஸை விரும்பக்கூடிய, நான் தரக்கூடிய பணத்துக்கு, நான் செலவழிக்கிற நேரத்துக்கு ஒரு படம் எனக்கு வந்து சீரியஸாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த படம் உண்மையாக இருக்கும். உணர்வுகளோடு இருக்கிற படம். ஒரு அப்பா எப்படி இருக்கணும், ஒரு வீட்டில் ஒரு தம்பிங்கிற கேரக்டர் என்னவாக இருக்கணும், ஒவ்வொருத்தர் லிமிட் என்ன, அண்ணங்கிட்ட தம்பி எப்படி நடந்துக்கணும், அப்பா கிட்ட மகன் எப்படி நடந்துக்கணும், அப்பா கிட்ட மகள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப பெர்ஃபெக்டாக ஸ்கேல் வச்சு அளந்து எடுத்த மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு. இதில் இந்த உறவினுடைய கலப்பு இருக்கு இல்லையா, இது ஒவ்வொருத்தரும் பார்த்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஒவ்வொரு இஸ்லாமியரும் பார்க்க வேண்டிய படம்னு நான் சொல்ல மாட்டேன், பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன். ஒவ்வொரு மனுஷனும் பார்க்க வேண்டிய படம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் தான் அங்கேயும் இருக்குது. ஒவ்வொருத்தரும் எப்படின்னா, இப்போ எனக்கு அந்த படத்தில் 70 வயசு இருக்குமா சார், அவ்வளோ சொல்லக்கூடாதா? அவ்வளோ அந்த வயசுக்கு எனக்கு என்ன ஃபீலிங் இருக்கணும் அதுதான் இருக்குது. எனக்கு ஒரு தம்பி, அவருக்கு ஒரு 40-45 இருக்கலாம். அவருக்கு அந்த வயசில் என்ன தேவைகள் இருக்கும், என்ன இயக்கங்கள் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அது இருக்குது. அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அது இந்த அம்மா பண்ணியிருக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு தனியாக புதுசாக ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான்னாக்க, அவங்களுக்கு இப்படி நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும், நமக்குள்ளே ஏதாவது சேர்த்து வைக்கணும், நம்ம ஃப்யூச்சரில் பிள்ளைகளுக்கு ஏதாவது வேணும். இன்றைக்கி ஒவ்வொருடைய தாக்கமும் அதுதான். அதுக்குள்ளே அது இருக்குது. அது மாதிரி வேலைக்கு போகணும்னு படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன், அவனுக்கு இருக்கிற என்னென்ன இயக்கங்கள் இருக்குது, அந்த வயசில் லவ் பண்ண தான் தோணும். அந்த வயசுக்குள்ளே அது இருக்குது. இருந்தாலும் லவ் பண்ணாலும் கூட அப்பாவுக்கு பயந்து, அம்மாவுக்கு பயந்து, இப்படி இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர், எனக்கு ஒய்ஃப் கேரக்டர் ஒருத்தர் பண்ணுவாங்க, ஜெயஸ்ரீன்னு ஒரு அம்மா பண்ணுவாங்க. அது எதுக்கடா இப்படி ஒரு டம்மியாக ஒரு கேரக்டர்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு சீனில் வந்து நான் பேசவே மாட்டேன், அது பேசிச்சு பாருங்கள், அவ்வளோ பேச்சு. அத்தனையும் ஒரு அம்மாவுடைய ஃபீலிங்ஸ் இதுவும் அந்த படத்தில் இருக்குது. ஆக அத்தனை உறவுகளினுடைய கட்டுக்கோப்பானது தான் ஹபீபி. இதை வந்து இஸ்லாமியர்களும் தெரிஞ்சுக்கணும், இந்துக்களும் தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு தெளிவாக நிஜமாகவே யாருமே சொன்னதில்லை.
அந்த காலத்தில் நான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு டைரக்டர், இங்கே இருக்கிற யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அவர் இந்த மாதிரி குடும்ப படங்களில் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் தான் இப்படி சொல்லுவார். அது கொஞ்சம் அதை விட அவர் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக சொல்லுவார். இது கொஞ்சம் அதுலேயும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடக்கமாக சொல்லியிருக்காங்க, அளவாக சொல்லியிருக்காங்க. அடக்கமாக கூட இல்லை, அளவாக என்ன சொல்லணுமோ அது. ஸோ கண்டிப்பாக சார், நீங்கள் பேச பேச இன்னும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் உங்கள் 4 பேருக்குமே அவங்களுக்கே தெரியாத விஷயங்கள் கூட இதில் சொல்லியிருக்காருமா. இப்போ நம்ம இந்துவாக இருந்தால் கூட இந்து மதத்தில் இருக்கிற எல்லா விசேஷங்களும் நமக்கு தெரியாது. ஆமாம் ஆமாம். அது மாதிரி முஸ்லீம்ஸுக்கு தெரியாத பல விஷயங்களும் அதில் இருக்குது. ஓகே. இப்போ நடைமுறையில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் அதை டீப்பாக எப்படி போய் அனலைஸ் பண்ணார் என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களே தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ உங்கள் 4 பேருக்கு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேறு படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு ஃபோன் பண்ணி அது பேசிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக அந்தளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கும், கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக ஹபீபி. இட் வில் கனெக்ட் இமோஷ்னலி, நாட் ரிலீஜியஸ் டைப் எனி திங், பட் ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. ஈச் கேரக்டருக்கு ஒரு இமோஷன் இருக்குது. இட் வில் பி ரிலேட்டபிள். இட் வில் ஸ்டே இன் யோர் மைண்ட் ஃபார் ஸோ மெனி டேஸ். ஷுர். ஐ திங்க் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி படம் இட்ஸ் நாட் லைக் எப்பவுமே வந்துட்டு இருக்காது. ஸோ நிறையா பேர் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நம்ம பார்க்கும்போது இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ் டூ. சும்மா அவங்களுக்காக அப்படி கிடையாது. ஸோ போய் பாருங்கள், யூ வில் ஃபீல் பெட்டர். ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரோவா அந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஐ மீன் ஹர்ட் டச்சிங்காக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு புரிகிற மாதிரி லைக் ஃபேமிலி அண்ட் லவ் எல்லா எமோஷன்ஸும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஹபீபி. நல்ல வெற்றி பண்ணணுன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே